வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறை மோதல் எதிரொலி, கைதிகளின் வழக்கு இனி காணொளியில். வீட்டில் துப்பாக்கியை பதுக்கி வைத்திருந்த சஜித் அணியின் உறுப்பினர் வெளியான தகவல். மாத்தறையில் காட்டு யானை தாக்கி பெண்ணொருவர் மரணம். பலாலையில் தொடரும் காணி மீட்பு போராட்டம். நாங்கள் இன்றைக்கு போராடுறது எங்களுடைய உரிமைக்கான போராட்டம். நாங்கள் நீதி வலுவி நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டம் செய்யவில்லை. அந்த கோயிலை விடுறோம், இந்த பாதையை என்னுடைய காணிக்கு இந்த 764 யாழ்ப்பாணத்தில் இருந்து கீரிமலை மட்டும் போகிற பஸ். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலை தொடர்ந்து பல்வேறு சிறைகளுக்கு மாற்ற வேண்டிய கைதிகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை காணொலி காட்சி தொழில்நுட்பத்தினூடாக முன்னெடுத்து சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த புதிய நடைமுறை இன்று தொடக்க நடைமுறைக்கு வருகிறது என சிறைச்சாலை திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மற்றும் ஆணையாளர் ACA கஜநாயக்க ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் ஒரு குழுவினர் நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு பாதுகாப்பு காரணமாக மாற்றப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு மாற்றப்பட்ட கைதிகளை அவர்களது வழக்கு விசாரணைக்காக மீண்டும் அந்த நீதிமன்றங்களுக்கு அழைத்துச் செல்வதில் பெரும் சவால்கள் நிலவுகிறது என்றும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனை தவிர்க்கும் நோக்கில் நீதிமன்ற நடவடிக்கைகளை தடையின்றி தொடரும் பொருட்டும் காணொலி காட்சி தொழில்நுட்பத்தின் மூலம் கைதிகளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நவீன முறையானது கைதிகள் பாதுகாப்பாக இடமாற்றம் செய்வதில் ஏற்படும் சிரமங்களையும் பாதுகாப்பு கவலைகளையும் குறைப்பதற்கு உதவும் என்று திணைக்களம் மேலும் நம்புகிறது. இலங்கையில் இன்று பதிவான ஆகக்கூடிய வெப்பநிலை பொத்துவில் பகுதியில் பதிவாகியுள்ளது. அதன்படி குறித்த பகுதியில் 38.0 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வெப்பநிலை அந்த பகுதியில் உள்ள வளிமண்டல திணைக்களத்தின் தானியங்கி வானிலை கண்காணிப்பு நிலையத்தினூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினத்தில் இரண்டாவது அதிகூடிய வெப்பநிலையாக புலனறுவை பகுதியில் 37.2 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மதிய வேளையில் பிராந்திய வானிலை கண்காணிப்பு நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட உச்ச வெப்பநிலைகளின் அடிப்படையிலேயே இந்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை இலக்கண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிவுளவாடிய பகுதியில் காட்டு யானை தாக்குதலில் 45 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு மேற்படி பெண் தனது வீட்டின் அருகிலுள்ள மற்றொரு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்தவர் உடனடியாக லக்கல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலன்றி அவர் உயர்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கிவுளவாடி பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் லக்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தற்போது அதிகரித்து வரும் பாரதூரமான டெங்கு ஆபத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசும் சுகாதார அமைச்சர் துரித நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர், நாட்டின் டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டமானது குதிரை ஓடிய பின்னர் லாபத்தை பூட்டுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 30 வருடங்களாக நம் நாட்டு சுகாதார கட்டமைப்பானது வருடாந்தம் ஏற்படுகின்ற டெங்கு நோயாளர்களின் உச்சகட்ட அதிகரிப்பை முறையாக கட்டுப்படுத்துவதற்கு தவறியுள்ளது. உலக நாடுகளில் பயன்படுத்தும் பொது சுகாதார அறிவியல் மற்றும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த ஒருங்கிணைந்த வேலை திட்டத்தை நாம் செயற்படுத்த வேண்டும் எனவும் முன்கூட்டியே எச்சரித்து வந்தோம். எனினும் தொழில்நுட்பங்கள் தேவையில்லை என ஒரு வாரத்துக்கு முன்னர் கூறிய சுகாதார அமைச்சர் தற்போது நவீன தொழில்நுட்ப முறைகளுக்குள் நாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக கூறி தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார். அந்த லட்சியத்தின் பயங்கரமான விளைவு இன்று ஒட்டுமொத்த நாடும் அனுபவித்து வருகிறது. மருத்துவமனையில் ஒரு கட்டிலில் 4 அல்லது 5 நோயாளர்கள் வரை இருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதுடன் பல தரையிலேயே தங்கியுள்ளார்கள். சேலையின் போத்தல்களை தொங்க விடுவதற்குரிய கம்பிகள் கூட இல்லாதால் சுவர்களில் ஆணிகளை அடித்து சேலையின் செலுத்துகின்ற நிலைமை காணப்படுகிறது. சில மருத்துவமனைகளில் டெங்கு பரிசோதனை கூடங்கள் கூட செய்து கொள்ள முடியாமல் மக்கள் வெளியிலும் ஆய்வகங்களிலும் 1200 தொடக்கம் 2000 ரூபாய் வரையில் செலவழிக்க வேண்டியுள்ளது. மருந்து தட்டுப்பாடு மற்றும் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக பெருமளவான சுகாதார ஊழியர்களும் பயிற்சி பெறும் செவிலியர்களும் மருத்துவ மாணவர்களுக்கும் கூட டெங்கு நோய்களுக்கு ஆளாகியுள்ளார்கள். தற்போது உத்தியோகபூர்வமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 76 தாண்டியுள்ளது. மரணங்கள் 50 நெருங்கியுள்ளது. எனினும் அறிக்கை செய்யப்படாத நோயாளர்களின் எண்ணிக்கை கணக்கில் எடுத்தால் இந்த ஒட்டுமொத்த பாதிப்பும் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையை விட மேலும் 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். தற்போதைய சூழ்நிலையானது சாதாரண நிலையை தாண்டி சென்றுள்ளதால் அரசு உடனடியாக தலையிட்டு இதனை மேலாண்மை செய்ய வேண்டும்.
வெறும் சுற்றறிக்கைகளை வெளியிட்டு புத்தகத்தில் உள்ள பழைய வழிமுறைகளின்படி இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்த முடியாது. இந்த விடயம் குறித்து முழுமையான புரிதலை கொண்டு இலங்கை மருத்துவ சங்கம் மற்றும் விசேட மருத்துவ நிபுணர்களுடன் சுகாதார அமைச்சு முறையான கலந்துரையாடல்களை நடத்தவில்லை என்று கொழும்பு, மகரகம, தெஹிவளை, கல்கிசை, காலி மற்றும் பொபேபோத்தர உட்பட முக்கிய உள்ளூராட்சி எல்லைகளுக்குள் குறிப்பாக கராப்பட்டி மருத்துவமனை உட்பட மருத்துவ வளாகங்களைச் சுற்றியே பெருமளவு குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. அத்துடன் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கட்டுமான பகுதிகளிலும் கொசு பெருகும் இடங்கள் தாராளமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக டெங்கு ஆபத்து அதிகமாக உள்ளதாக அடையாளம் காணப்படுகின்ற வலயங்கள் உள்ள பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில் பயிற்சி நிறுவனங்களை ஆக குறைந்த 2 வார காலத்துக்குள் மூடிவிட்டு இந்த தூய்மைப்படுத்தும் வேலை திட்டங்களை முறையாக செயற்படுத்த வேண்டும். ஒரு அப்பாவி பிள்ளைகளின் உயிரிழப்பு அந்தந்த குடும்பங்களை மாத்திரமன்றி நாட்டின் மனித வளத்தையும் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும். எனவே இந்த நிலைமையை தட்டையாக எடுத்துக்கொள்ளாமல் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்ததைப் போல ஏதோ ஒன்று நடக்கும் வரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நமக்கு சுகாதார அமைச்சர் என்று ஒருவர் தேவையற்றதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பு திருத்தமூடாக தற்போது பதவியில் உள்ள நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்க அரசு எடுக்க முயற்சி நிறைவேற்றுத்துறையால் நீதித்துறைக்கு வழங்கப்படும் லஞ்சம் அல்லது பரிசு போன்றதை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் ஸ்ரீ தொலபத்த குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களின் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசு புதிய அரசமைப்பை உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்து 2 ஆண்டுகள் கடந்து அதற்கான ஆரம்பகட்ட பேச்சுக்கள் கூட முன்னெடுக்கப்படவில்லை. தங்களுக்கு சாதகமாக செயற்படுவதற்காகவே நீதித்துறையினர் பதவிக்காலத்தை நீடிக்க அரசு முற்படுகிறது. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்க வேண்டுமாயின் அது புதிய அரசமைப்பாக உருவாக்கத்தின் ஊடாகவே அமைய வேண்டும். மாறாக தற்போது பணியில் உள்ளவர்கள் பதவிக்காலத்தை நீடிப்பது முறையற்றதாகும். இந்த முயற்சிக்கு எதிராக நீதிமன்ற சமூகம் மற்றும் நீதிபதிகள் சங்கம் தெரிவிக்கும் எதிர்ப்பு வரவேற்பதற்கதாகும். நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நெருக்கடிகளுக்கு ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும். உயர் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பாமல் நீதித்துறைக்கு நெருக்கியுள்ள ஜனாதிபதிகளுக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வருவது அத்தியாவசியமானது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்றதாக கூற நீதி அமைச்சர் தனது பதவி விலகல் செய்து சுயாதீன விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்னெடுப்பது சிறந்தது கூறியுள்ளார். சட்டவிரோதமாக துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் அம்பலாங்குட பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அமித் சத்துரங்க சமரநாயக்க காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளாக கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பத்தேகம திலையத்திலோவில் உள்ள சந்தேகபரின் வீட்டில் தங்கியிருந்த வேளையில் அவர் கைது செய்யப்பட்டார் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். நீண்டகாலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனையின் போது சந்தேக நபரிடம் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த டிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹம்பவா காத்தானை பிரதேசத்தில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தானை பகுதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் தங்கியிருந்த வேளையில் மேற்படி மாணவன் போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவரிடமிருந்து 25 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர் மொன்றாகலை மாதுளை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் ஆவார். இவர் பல்கலைக்கழகம் ஒன்றில் கலைப்பிரிவில் கல்வி பயிலும் மாணவர் என்பதும் முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து 36 ஆண்டுகளாக தமது காணிகளை இழந்துள்ள மக்கள் இராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி நேற்று பலாலி சந்தையில் 4வது தடவையாகவும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளிலும் வர்த்தக நிலையங்களை அமைத்துக் கொள்ளும் சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். நீண்டகாலமாக நிலங்கள் மற்றும் வீடுகள் என்ற இடம்பெயர்ந்த நிலையில் வாழ்ந்து வருவதாக மக்கள் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார்கள். இன்றைய போராட்டத்தின் போது கொட்டக்கலையில் அமைந்து போராட்டத்தை தொடர மக்கள் முயற்சித்த போதிலும் காவல்துறையினர் அதனை தடுத்துள்ளார்கள். இருப்பினும் கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் பலாலி சந்தையில் தனது போராட்டத்தை மக்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இன்றைக்கு போராடுறது எங்களுடைய உரிமைக்கான போராட்டம். நாங்கள் நீதி வலுவி நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டம் செய்யவில்லை. எங்களோட மனித உரிமைக்கான போராட்டம். இந்த மனித உரிமைக்கான போராட்டத்துக்கே இன்றைக்கு இந்த அரசு திரும்பி பார்க்கவில்லை, இடமளிக்கவில்லை, எங்களுக்கு ஒரு பதில் சொல்லவில்லை. நாங்கள் இன்றைக்கு ஒரு கொட்டை போட்டு இதில் ஒரு நிம்மதியாக இருந்து எங்களோட உரிமை போராட்டத்தை நடத்துவதற்கு கூட இந்த சுதந்திரம் இல்லை. அந்த கோயிலை விடுறோம், இந்த பாதையை என்னுடைய காணிக்கு இந்த 764 யாழ்ப்பாணத்தில் இருந்து கீரிமலை மட்டும் போகிற பஸ், 763 பருத்தித்துறையில் இருந்து கீரிமலைக்கு போகிற பஸ். அப்போ எனக்கு அந்த ரோட்லேயும் பாதை இருக்குது, இந்த ரோட்லேயும் பாதை இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் அங்கேயும் ஒரு உள்காட்டுக்களை தயவு செய்து
இந்த இடங்களை விட்டு எங்களை சனங்களை நிம்மதியாக கொஞ்சம் காணியில்லை. தெலுங்கானா மாநிலத்தில் போக்சோ வழக்கில் கைதாகி சிறை செல்லி திரும்பிய வாலிபர் தனது மனைவி குழந்தைகளை உட்பட 6 பேரை கொடூரமாக வெட்டி கொலை செய்ததுடன் தன் மீது புகார் அளித்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் விவசாயி ஒருவர் ஏற்கனவே திருமணமான நிலையில் 17 வயது கல்லூரி மாணவியை காதல் திருமணம் என்ற பெயரால் துன்புறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சிறுமி தன்னுடன் பேச வேண்டும், தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று ராஜ்குமார் துன்புறுத்தியதாக தெரிய வருகிறது. அத்துடன் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் 7 ஆண்டுகளுக்கும் குறைவான சிறை தண்டனை விதிக்கப்படும் பிரிவுகளுக்கு போலீஸ் வழக்கு செய்ததால் தனிநபர் ஜாமீனில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். தன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த காரணமாக சிறுமி குடும்பத்தை பழிதீர்க்க திட்டமிட்டு நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவில் சிறுமி வீட்டுக்கு சென்றுள்ளார். அந்த சமயத்தில் சிறுமியை தன்னோடு அழைத்துச் செல்ல முயற்சியில் செய்தார். அதை தடுக்கச் சென்ற சிறுமியின் தாய் பாட்டியை வெட்டி சாய்த்தார். அதன் பிறகு அந்த சிறுமியை பலவந்தமாக காரில் ஏற்றிக்கொண்டு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சஹர் ஏரி அருகே இழுத்துச் சென்றார். அங்கே சிறுமி மீது பாலியல் வன்கொடுமை செய்து அதன் பிறகு கழுத்தறுத்து மிக கொடூரமாக கொலை செய்தார். மனைவியை தொலைபேசி தொடர்பு கொண்டு பிள்ளைகளை பார்க்க ஆசையாக இருக்கிறது என வீட்டுக்கு வந்து மனைவி குழந்தைகளை கத்தியால் அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். அதன் பிறகு தனது தந்தை அருண்குமாரை தொலைபேசி தொடர்பு கொண்டு நான் இந்த 6 பேரையும் கொலை செய்து விட்டேன், நான் கூட இறந்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார். காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்கள் குறித்து கவனம் செலுத்துவது மக்களின் நலன் கருதிய கடமையாகும். இது பொருளாதார ஸ்திரத்தன்மை மட்டுமன்றி உணவு மற்றும் நீர் பாதுகாப்பிற்கு மிக அவசியமான ஒன்றாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற காலநிலை மாற்றங்கள் தொடர்பான பேரவையில் வெளித்துரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதே பேரவையில் இணைத் தலைவர்களாக எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாசா மற்றும் பேராசிரியர் அபய விக்ரமா ஆகியோர் செயற்படுகின்றனர். இது தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயம் என்பதால் முன்கூட்டியே திட்டமிட்ட கட்டுப்பாடுகளை நோக்கி செல்ல பல்வேறு தரப்புடன் பொதுவாக இணக்கப்பட்ட எட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெறும் ஒவ்வொரு மாதமும் 2 வாரங்களுக்குள் இந்த பேரவை ஒரு நாள் கூட வேண்டும். இது ஒரு தனிநபரின் பணியல்ல. கால்நிலை ஆய்வாளர்கள், அறிஞர்கள் மற்றும் சுயாதீன ஆலோசனை குழுக்கள் என பல தரப்பட்டோரில் இதில் இணைவதால் அரசியல் கட்சிகள் பேதமின்றி இந்த பேரவை செயற்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். காலநிலை மாற்றத்தினால் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து மேலும் கலந்துரையாட வேண்டும். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்கள் குறித்து கட்சி பேதமின்றி விஞ்ஞான ரீதியான தரவுகளை கொண்டு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு முன்னரே அதற்கேற்ப தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாட்டை உருவாக்குவதே இந்த பேரவையின் முக்கிய நோக்கமாகும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். என்னியோ மற்றும் லானனா காலநிலை மாற்றங்கள் குறித்தும் அவை அடுத்தடுத்த பருவகாலங்களில் எத்தகைய தாக்கங்கள் ஏற்படும் என்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. எமக்கு அறிமுகமில்லாத காலநிலை மாற்றங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் பேராசிரியர் சம்பத் செனவிரட்ன, பேராசிரியர் புத்தி மாரம்பே, பேராசிரியர் இனோகா குடவிதன, கலாநிதி ஆண்ட்ரூ கிர்டின், ரோஷான் ஜெயவர்தன, அஞ்சலி வாட்சன், துஷேந்திர சில்வா உட்பட உள்நாடு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதுடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.